ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தின் அடுத்த அடி. அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ கிருதிராத்மவான். அனுத்தமக, உத்தமர் வேறு யாரும் இல்லாதவர். அதாவது தன்னை தவிர தன்னை தாண்டிய உத்தமர் வேறு யாருமே இல்லை என்கின்ற சிறப்பை உடையவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவருக்கு சமானமானவரும் எவரும் இல்லை, அவரை விட உயர்ந்தவரும் எவரும் இல்லை. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பகவானாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பது இதன் பொருள். அவருக்கு சமமாகவே யாரும் இல்லை என்னும் பொழுது அவரை விட உத்தமர் வேறு யார் இருக்கப் போகின்றார்? அப்படிப்பட்ட பெரும் சிறப்பை உடையவர் பகவான். ஓம் அனுத்தமாய நமக. அடுத்த திருநாமம் துராதர்ஷக. இந்த திருநாமத்துக்கு எவரிடமும் அஞ்சாதவர், யாராலும் பயமுறுத்தப்பட முடியாதவர் என்று பொருள். குறிப்பாக அசுரர்களாலே இவரை பயமுறுத்திவிட முடியாது. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், அசுரர்களிலே சிலர் பெரும் தவம் செய்து மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வரங்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள். உடல் மற்றும் மன வலிமை மிக மிக உடையவர்கள். அப்படிப்பட்ட அசுரர்களை வெல்வதோ கொல்வதோ மிக மிக கடினம். ஆனாலும் அவர்களிடம் கூட எந்த பயமும் இல்லாதவர் பகவான். அதனால் அவர் துராதர்ஷக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் துராதர்ஷாய நமக. கிருதஜ்ஞக. கிருதஜ்ஞக, செயல்களை அறிபவர். மனிதர்கள் உட்பட எந்த பிராணி எந்த செயலை செய்தாலும் அதை அவர் அறிந்திருக்கின்றார். சொல்லப்போனால் அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் இயக்குவிப்பவரே அவர்தான். அதனால் அவர் கிருதஜ்ஞக. இந்த கிருதஜ்ஞக என்கின்ற சொல்லுக்கு, திருநாமத்துக்கு இன்னொரு பொருளும் உண்டு. மற்றவர்கள் தனக்கு செய்த நன்மையை அறிபவர், ஒருபோதும் மறவாதவர் என்றும் ஒரு பொருள் உண்டு. சில சந்தர்ப்பங்களிலே நன்றியுடையவர் என்கின்ற பொருளிலே கூட இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த இடத்திலே தன்னுடைய பக்தர்கள் பக்தியோடு தனக்கு சிறிதே அளித்தால் கூட அவர்களுக்கு பெரும் பலனை அளிப்பவர். பக்தர்களின் சிறிய செயலை கூட, பக்தியோடு செய்யப்படுகின்ற சிறிய செயலை கூட மிக பெரியதாக மதித்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்பவர். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்று பகவானே சொல்கின்றார். ஒரு இலை, புஷ்பம் அல்லது மலர், கனி, பழம் அல்லது தண்ணீர் கூட தனக்கு அளித்தால், பக்தியோடு அளித்தால், அதை மிகவும் விரும்பி திருப்தியோடு ஏற்றுக்கொள்கின்றேன் என்பது பகவானுடைய வாக்கு. அவருடைய நண்பராகிய சுதாமாவின் விஷயத்திலே இதை அருமையாக செய்து காட்டியும் இருக்கின்றார். சுதாமாவிடமிருந்து ஒரு பிடி அவலை பெற்றுக்கொண்டு அவருக்கு எல்லா செல்வங்களையும் அளித்து அருளினார் பகவான். அதையெல்லாம் தாண்டி மோட்சத்தையே கூட அருளி கொடுப்பார். அதனால் அவர் கிருதஜ்ஞக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் கிருதஜ்ஞாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் கிருதிகி. மனிதர்களும் மற்ற எல்லா பிராணிகளும் பறவைகளும் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் அவரே ஆதாரம். அந்த கிரியைகளையெல்லாம் அவரே துண்டி அருள்கின்றார். அப்படி எல்லா கிரியைகளுக்கும் அவரே ஆதாரமாக விளங்குகின்றார். அதனால் அவர் கிருதிகி. ஓம் கிருதயே நமக. அடுத்தது ஆத்மவான் என்கின்ற திருநாமம். பகவான் அளப்பற்கரிய ஆனந்தமும் மகிமையும் கொண்டவர். பரபிரம்மம் அல்லது பகவான் ஆனந்த ஸ்வரூபி. அவருடைய பேரானந்தத்திற்கு வெளியிலே இருந்து, அவரை தவிர வெளியிலே இருந்து எதுவுமே தேவையில்லை. அப்படி தன்னுடைய ஆனந்தத்திலேயே, தன்னுடைய மகிமையிலேயே அவர் நிலை பெற்று இருக்கின்றார். அதனால் அவர் ஆத்மவான். யோக கைவல்யத்தை அடைந்து பிரம்மஞானம் பெற்ற யோகிகளை குறித்து கூட ஆத்மா ராமக என்று சொல்லப்படுவது உண்டு. ஆத்மா ராமக, தன்னிலேயே ரமித்து இருப்பவர், தன்னிலேயே ஆனந்தத்தை அடைந்து கொண்டு இருப்பவர் என்பது அதன் பொருள். ஏனென்றால் அப்படிப்பட்ட யோகிகள் பகவத் சுரூபமாகவே, ஆனந்த சுரூபமாகவே விளங்குகின்றார்கள். பேரானந்தம் என்று தனியாக ஒன்றை பெறுவதற்காக அப்படிப்பட்ட யோகி வேறு எதையுமே சார்ந்திருப்பது இல்லை. ஆத்மாராமராக இருக்கின்றார். அப்படி பகவான் தன்னுடைய மகிமையிலேயும் ஆனந்தத்திலேயும் நிலைத்து இருப்பதால் அவர் ஆத்மவான் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இது நமக்கெல்லாம் கூட ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது. பேரானந்தம் நமக்குள்ளேயே இருக்கின்றது. ஆனால் நாம் மனிதர்கள் அதை அறியாமல் ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை புறப்பொருள்களிலே எங்கெங்கேயோ தேடிக்கொண்டு நேரத்தை வீணடிக்கின்றோம் என்று சொல்லப்படுவது உண்டு. சாஸ்திரங்கள் இதை வலியுறுத்தி கூறுகின்றன. எதை தேடி நாம் அலைகின்றோமோ அது நமக்குள்ளேயே இருக்கின்றது, இதை அறிவாய் மனிதா என்று அவை எடுத்து கூறுகின்றன.
ஓம் ஆத்மவதே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.